Hi friends, this is Jennifer. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Neat in Tamil. Today we are going to see about the IUPAC ஓட செகண்ட் பார்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. IUPAC ஓட செகண்ட் பார்ட், அதாவது கெமிஸ்ட்ரியில IUPACல செகண்ட் பார்ட் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே. இது வந்து பேசிக்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிஸோட பேசிக். IUPAC அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபார்ம்ல வந்து நான் போன ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து படிக்க சொல்லியிருந்தேன். So if you finish this formula, after only we can go the next part. Okay, இதை நீங்க முடிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த பார்ட் போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா வந்து நீங்க மெமரைஸ் பண்ணல, போன பார்ட்ல பார்க்கல அப்படின்னாலும் ஓகே, யூ கேன் மெமரைஸ் திஸ் ஒன்லி. ஓகே, இதை மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். இதை வச்சு நம்ம நிறைய சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? திஸ் இஸ் சிம்பிள் திங் ஒன்லி. பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் நம்ம ரிமெம்பர் வச்சுக்க வேண்டியது கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஓகே, ஆல்ரெடி ட்ராலாம் பண்ணி வச்சிட்டேன் ஓரளவுக்கு. சம் ஆஃப் தம் ட்ரா பண்ணல. ஸோ இந்த பார்ட் வீடியோ எவ்வளோ தூரம் போகணும்னு நமக்கு தெரியல. கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணும். சரிங்களா? இங்கே பாருங்க, இப்போ நம்ம கவுண்ட் பண்ண போறோம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்றதுன்றதுனால நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் இது நீங்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது ஒவ்வொன்றும் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஒவ்வொன்றும் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன், இது எல்லாமே ஒரு கார்பன்னு சொல்லியிருக்கேன். இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு, அண்ட் தென் இங்க ஒரு கார்பன் இருக்கு, அண்ட் தென் இங்க ஒரு கார்பன் இருக்கு. சரிங்களா? ஓகே, ஓகேங்களா? கார்பன் வந்து அங்கங்க இருக்கு. ஓகே, ஐ மீன் அங்கங்கன்னு இல்லை, இந்த இடத்துல எல்லாம் இருக்கு. யூ கேன் ரிமெம்பர் தட். ஓகே, கார்பன் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சைடு வந்து கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, கவுண்ட் எந்த சைட்ல இருந்து பண்ணுவோம் அப்படின்னா பாண்ட், அதாவது இது வந்து லோக்கண்ட்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி இப்போ சொல்லியிருந்தோம் இல்லைங்களா லோக்கண்ட் அப்படின்னு என்னென்ன. ஸோ லோக்கண்ட் சைட்ல இருந்து நம்ம கவுண்ட் பண்ண போறோம். வி கேன் கால்குலேட் த லோக்கண்ட் சைடு. லோக்கண்ட் சைடு எந்த சைடு இருக்கு? லோக்கன்னா இந்த இடத்துல இருந்து கால்குலேட் பண்ணக்கூடாது, இங்க இருந்து கால்குலேட் பண்ணும். அப்போ இதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது 2, அண்ட் தென் இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5. ஐ திங்க் ட்ரா பண்ணது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன். 1 செகண்ட். ட்ராயிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஓகே, இவ்வளவுதான். ஓகே, இதுக்கு நம்ம நேம் வைக்க போறோம். என்ன நேம்? ஒன்றும் இல்லை. இப்போ இதுல வந்து எந்த கார்பன்ல வந்து இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிக்க இல்லைங்களா? அப்படி வந்தா என்னன்னு சொன்னேன், மீத்தைல்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படி வந்திருந்ததுன்னா அது என்னது? ஈத்தைல் இல்லைங்களா? இப்படி வந்திருந்தா அது ஈத்தைல், இப்படி மட்டும் வந்திருக்கனால இது மீத்தைல். எந்த இதுல வந்து மீத்தைல் வந்திருக்கு? செகண்ட் கார்பன்ல வந்து வந்திருக்கு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஓகேங்களா, கார்பன் நம்பர் 2ல வந்திருக்கு. ஓகேங்களா? 1 செகண்ட். கார்பன் நம்பர் 2ல நீங்க சும்மா இப்போ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எழுதி பார்த்துக்கோங்க. கார்பன் நம்பர் 2ல இந்த மீத்தைல் ஆனது இருந்திருக்கு. மீத்தைல். சரிங்களா? மீத்தைல் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த டேப்லெட் காலம் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருமா? இங்க பாருங்க, செகண்ட் இது சாரி 4 இது இருக்கா? இங்க 4 கார்பன் இருக்கா? அப்ப 4 கார்பன் இருந்தா என்னன்னு சொல்லுவோம்? பியூட்டன் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ எல்லா இதுலயும் வந்து சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ பியூட்டேன். இப்போ சிங்கிள் பாண்ட் அப்படின்னு என்னன்னா, அங்க பாருங்க, இப்ப இங்க ஒரு பாண்ட் இருந்தது அப்படின்னா இதை நான் டபுள் பாண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப நான் ஏன் போடக்கூடாது. ஓகேங்களா? ANEன்றது வந்து சிங்கிள் பாண்ட் வர்றதுக்கு மட்டும்தான் போடணும். ஓகேங்களா? சிங்கிள் பாண்ட் வர்றதுக்கு மட்டும்தான் போடணும். சரிங்களா? ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் டயக்ராம் பார்ப்போமா? ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, இப்போ நல்லா கவனிங்களேன். எந்த சைடு லோக்கன் இருக்கு? இந்த சைடு லோக்கன் இருக்கு. அப்ப இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல மீத்தைல் இருக்கு, செகண்ட் இருக்கு. அப்ப 2 போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன வரும்? மீத்தைல் வரும். ஏன்னா மீத்தைல் தானே இருக்கு, அப்ப மீத்தைல் வரும். இப்ப 6 கார்பன்ஸ் இருக்கு. அப்ப 6 கார்பன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹெக்ஸ். சரிங்களா? ஹெக்ஸ் அப்படின்றது 1 செகண்ட். ஹெக்ஸ் அப்படின்றது அப்ப ஹெக்ஸ்னா என்னது? இந்த இடத்துல ஹெக்ஸ்னா 6 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஹெக்ஸ் 6னா இந்த இடத்துல எல்லாமே என்ன பாண்டா இருக்கு? சிங்கிள் பாண்டா இருக்கு. ஓகேங்களா?
ஹெக்ஸ், what happened, ஹெக்சேன் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராகவே போடுவோம். ஓகேங்களா? இது பாருங்களேன், இங்கே நான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேனா, நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ நீங்க எங்க இருந்து வந்து கால்குலேட் பண்றது, ஏன்னா ரெண்டு சைடுமே லோக்கன் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ரெண்டு சைடுமே லோக்கன் இருக்குன்றப்போ வாட் எவர் யூ கேன் கால்குலேட். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஒன்றுன்றதுனால 1 2 3 4 5 6. இதே இப்படி கால்குலேட் பண்ணி பாருங்க, எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஒன்றாவது வரும். 1 2 3 4 5 6. எப்படி கால்குலேட் பண்ணாலும் எப்படிதான் இருக்கு, இங்கேயும் செகண்ட் இதெல்லாம் லோக்கன் வருது, இங்கேயும் ஃபிஃப்த் இதெல்லாம் லோக்கன் வருது. ஓகேங்களா? அப்போ எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் லோக்கன் எந்த சைடு இருக்குன்றத மட்டும் இப்போதைக்கு நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். லெஃப்ட் ரைட் அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? செகண்ட் இதுல ஒரு லோக்கன் இருக்கு, கமா தான் போடணும் இந்த இடத்துல. 5 நம்பருக்கு அடுத்தது யூ கேன் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடணும். ஓகேங்களா? ஸ்லாஷ் மாதிரி, ஐ மீன் இட்ஸ் நாட் ஸ்லாஷ், ஐ டோன்ட் நோ வாட்ஸ் தி நேம் ஆஃப் திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு போடணும். சரிங்களா? 2,5 டைமீத்தைல், டைமீத்தைல், டைனா ரெண்டு, ரெண்டு மீத்தைல் இருக்கு. ஓகேங்களா? டைமீத்தைல். ஹெக்சேன், அது ஹெக்சேன். ஹெக்சேன் என்னதுப்பா, 6. 6ன்றது ஹெக்ஸ், ஏன் அப்படின்றது வந்து எவ்ரிவேர் இஸ் a single bond, so you can give a ஏன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்களேன், நெக்ஸ்ட் பாப்போமா. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இங்க எங்க இப்போ லோக்கன் இருக்கு, இந்த சைடு கால்குலேட் பண்ணும்போது லோக்கன் வருது இல்லைங்களா? அப்போ we can calculate this. one second. இங்க வந்து நான் ஒரு டயக்ராம் போட விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். yes, I missed it. one second. ஒரு கோடு வருது. ஓகேங்களா? இப்படி இருந்தா அது என்னது, மீத்தைல். அப்போ இப்ப என்ன பண்ண போறீங்க, லெஃப்ட் ரைட் எப்படி பார்க்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் ரூல் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்படி இருந்தா இது என்னது, மீத்தைல். இப்படி இருந்தா இது ஈத்தைல். ABCDE, இ தான் வந்து வருது இல்லையா? ஈக்கு அப்புறம் தான் இ எல்லாம், ஐ மீன் இன் திஸ் ரோமன் ஈக்கு அப்புறம் எம் வரும். கம்பேரிங் டு இ அண்ட் எம், ஈக்கு அப்புறம் தான் எம் வரும் இல்லைங்களா? அப்போ இது வந்து என்னது, இது. அப்போ இந்த 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 இதுல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஈத்தைல் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு, ரைட் டு சாரி லெஃப்ட் டு ரைட் கால்குலேட் பண்ணும் போது தான் ஈத்தைல் ஃபர்ஸ்ட் வருது. அப்போ நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? So I hope left to right தான் கால்குலேட் பண்ணணும். There is no objection, Hara. One second. I can check that. I hope. One second. Sorry, I made one mistake, Hara. I mean, first rule அதுதான், செகண்ட் ரூல் பாருங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரூல் செகண்ட் ரூல்ல லைக் ரெண்டு பக்கமும் சேம் ஈக்குவாலிட்டி ஆஃப் நம்பர் இருந்ததுன்னா நீங்க வந்து மீத்தைல் ஃபர்ஸ்டா ஈத்தைல் ஃபர்ஸ்டான்னு பார்க்கலாம். பட் இன் திஸ் பார்ட் we want to see like that. ஓகே, இந்த டயக்ராம்ல நம்ம பார்க்க தேவையில்லை, பிகாஸ் வந்து டிஃபரன்ஸ் வருது. எப்படின்னு பாருங்களேன். இப்போ நான் இந்த 3 எடுத்துக்கிறேன். 1 செகண்ட். இந்த 3 நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இங்க பாருங்களேன், இப்போ எங்க வருது, 5ல வருது. இந்த சைடு வந்து கால்குலேட் பண்ணோம்னா 5ல வருது. ஒன் செகண்ட். ஐ திங்க் திஸ் ஓகே. இந்த சைடு, அதாவது இப்போ நம்ம வந்து லெஃப்டா இப்படி பார்த்தோம், அதாவது லெஃப்ட் டு ரைட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 3 and 5 வருது. பாருங்க, 3 and 5 வருது. பிளஸ் பண்ணுங்க. அண்ட் தென் ஒன் செகண்ட், 3 and 5 வருது. யூ கேன் ரிமெம்பர் திஸ். ஓகே, 3 and 5 வருது. இப்போ அதே இது ரைட் டு லெஃப்ட் பாருங்களேன், 2 4 வருது. இப்போ 3 plus 5 வருது, 8 வருது.
4 பிளஸ் 2 எவ்வளவு வருது? 6 வருது. அப்போ எந்த சைடு வந்து கம்மியா இருக்கோ அதுதானே நம்ம நம்பரிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எது வந்து கம்மியா இருக்கோ அதை நம்பரிங் சொல்லுவோம். இப்போ ரெண்டு சைடுமே மேபி 3 பிளஸ் 5 3 பிளஸ் 5 8ஆவே இருந்தது. ஒருவேளை 4 பிளஸ் 4 பிளஸ் 2 ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் மீத்தேல் வருமா ஈத்தேல் வருமா நம்ம பார்க்கலாம். பட் இன் திஸ் பார்ட் வி வாண்ட் டு see like that. இதுல வந்து நம்ம அப்படி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்போ எது ஃபர்ஸ்ட்? இது வந்து நான் என்ன சொன்னேன்? லெஃப்ட் டு ரைட் சொன்னேன்னா லெஃப்ட் டு ரைட் சொன்னேன்னா இது வந்து ரைட் டு லெஃப்ட். அப்ப நம்ம எதை கால்குலேட் பண்ண போறோம்? ரைட் டு லெஃப்ட் தான் கால்குலேட் பண்ண போறோம். ரைட் டு லெஃப்ட் கால்குலேட் பண்ணும்போது என்ன வருது? ஃபர்ஸ்ட் என்ன வரும்னு சொன்னேன்? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இ தான் வரும் இல்லையா? அப்போ அதை இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இ தான் ஃபர்ஸ்ட், எம் வந்து செகண்ட். கம்பேரிங் டு இ அண்ட் எம், ஆல்பபெட்டிக் ஆர்டர் இ இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஓகே, ஸோ அதனால பாருங்க 4 ஈத்தல் இங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். 4க்கு அப்புறம் அதாவது 4,2 அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தா கமா போட்டுக்கலாம். இப்போ இல்ல நான் 4க்கு அடுத்தது ஏதோ ஒரு லெட்டர் டினோட் பண்ண போறேன் அப்படின்னா யூ மஸ்ட் டினோட் திஸ் சிம்பிள். ஓகே, அப்போ ஈத்தல் ஈத்தல். அடுத்தது என்ன வரும்? 2 மீத்தைல் 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 இருக்கு. எத்தனை இருக்கு? 6 கார்பன்ஸ் இருக்கு. அப்ப ஹெக்ஸ். everywhere is a single bond, so you can denote the N. okay okay I hope இது நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்ம அடுத்தது பார்ப்போம், கொஞ்சம் இன்னும் புரியும். ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க, ஈஸி தான். I think we want to rub this. Okay, no, we must want to rub this because we didn't able to write there. No, so write her. Okay, sorry for that. I didn't know why I'm struggling to speak in English. I'm frustrated now. That's so. Okay, let me see this. Okay, இத பாப்போமா? ஈஸி தான். இப்போ டினோட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருந்து இந்த சைடு போவோம். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ பாருங்களேன், ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா 4 தான் வருது. இந்த ஈத்தைல் ஆனது 4ல தான் வருது. பட் இந்த மீத்தைல் ஆனது 2லயும் 6லயும் வருது. ஓகே, let me calculate this. 4 plus என்ன வரும்? 4 plus 2வா? இங்க பாருங்க, 4 2. ஓகேங்களா? 4 plus 2 என்ன வரும்? ஓகே, சாரி, 4 plus 2 6 வருமா? இதே இது 4 plus 6 என்ன வரும்? ஆப்வியஸ்லி 8 வரும். அப்ப எது லோயஸ்ட் நம்பர்? 6 தான் லோயஸ்ட் நம்பர். அப்ப எந்த சைடு பார்க்கணும்? இது வந்து லெஃப்ட் டு ரைட் போட்டோமா? 4 plus 2, சாரி, ரைட் டு லெஃப்ட். இது வந்து ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட். ஓ, ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது 4ல ஈத்தேல் இருக்கு. ஈத்தேல் இருக்கா? அப்போ அடுத்தது என்ன வருது? அடுத்தது அப்படி இங்க பாருங்க ரைட் டு லெஃப்ட் தானே. அப்ப ரைட் டு லெஃப்ட் பார்க்கும்போது கீழே உள்ள நம்பரிங்க அழிச்சிருங்க மோஸ்ட்லி. ஏன்னா நமக்கு அது கூட கன்ஃபியூஸ் பண்ணும். சரிங்களா? இப்ப பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். இப்படி இருக்க கூடாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ரைட் டு லெஃப்ட் தானே பாக்குறோம். கரெக்ட். ஓகே, வாங்க. இப்ப பாருங்க, 4ல ஈத்தேல் இருக்கு. இப்ப அடுத்தது 2ல என்ன இருக்கு? இது வந்து 2ல என்ன இருக்கு? மீத்தைல் இருக்கு. அப்போ 2ல மட்டுமா மீத்தைல் இருக்கு? அதுக்கு முன்னாடி கீழே இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. கீழே என்ன? 3லயும் மீத்தைல் இருக்கு. அப்போ நம்பரிங் ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட்? 2 தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? அப்ப 2, 3ல என்ன இருக்கு? மீத்தைல் இருக்கு. எத்தனை மீத்தைல் இருக்கு? இங்க ஒரு மீத்தைல், இங்க ஒரு மீத்தைல். அப்ப டை மீத்தைல். டை மீத்தைல். ஓகே, இதெல்லாம் போட்டுட்டோம். டோட்டல் கார்பன் எத்தனை இருக்கு? 7 இருக்கு. 7 என்னது? ஹெப்ட். அப்ப
எவ்ரிவேர் இஸ் சிங்கிள் பாண்ட் தானே. இங்க பாருங்க டபுள் பாண்ட்னா ஒன்றும் இல்லை, இப்படி இருந்தா அது வந்து டபுள் பாண்ட். பட் ஆனால் அது அப்படி இல்லை, அதனால வேண்டி நம்ம ஏன்னு போடுறோம். அப்படி மேபி இருந்தது அப்படின்னா அதுக்கு வேற ப்ரொசீஜர் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஈன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதே ட்ரிபிள் பாண்ட் இருந்தா YNE அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் அவ்வளவுதான். ஐ ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட் வி கோ நெக்ஸ்ட். ஓகே, I want to turn page. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிட்யூவன்ட். இப்போ என்ன பார்க்க போறோம் நம்ம? காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ். ஓகேங்களா? நான் எழுதும் போது அப்படியே சேர்ந்து எழுதிடுங்க, அதுக்காக தான் நான் இப்போ வந்து பொறுமையா எழுதிட்டு உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7. இப்போ இதே இது இப்படி போடுங்க. 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? இப்போ எங்க வருது? 4ல வருதா? அப்ப 4 ரெண்டுத்துலயுமே 4ல தான் வருது. ஓகே, வேற என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ வந்து இதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து எழுதி பார்த்துட்டோமா, அப்போ நமக்கு நல்லா புரியும். இதுதான் காம்ப்ளெக்ஸ் செக்ஷன் சொல்றது. இப்போ நமக்கு வந்து முன்னாடி பார்த்ததுல எல்லாம் பார்த்தோம்னா எப்படி இருந்திருக்கும்? இப்போ ஒரு ஒன்னு இருந்ததுன்னா மீத்தேல் பார்த்திருப்போம், 2 இந்த மாதிரி 2 மட்டும் இருந்தது. நாங்க பாருங்களேன், இருங்க உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்ப இப்படி 1 இருந்ததா, இது வந்து நம்ம மீத்தேல்னு சொல்லிருப்போமா. அப்படி 2 இருந்ததுன்னா என்ன சொல்லிருப்போம்? ஈத்தேல்னு சொல்லிருப்போமா. இப்ப இதுல 3 இருக்கே, அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம காம்ப்ளெக்ஸா இருக்கு இல்லையா. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் கார்பன் தானே. ஓகே, இதோட நான் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் சும்மா எழுதுறேன், ஜஸ்ட் இப்படிதான் எழுதணும்ன்றது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? CH3 நான் ரப் பண்ணிடுவேன், கையோட எழுதிக்கோங்க. C2 CH2 CH CH2 CH2. ஓகே, ஐ திங்க் கரெக்ட் தானே, நம்ம தெரிய வரும் ஏன்னா ஃபைனலில். அப்போது சென்டரில் உள்ள சிஹெச்சில் தான் வந்து பாண்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே ஒரு சிஹெச், ஏன்னா இது சென்டர் இல்லையா. அப்போது H3C, இது வந்து CH3. பாருங்க, இதை எழுதிக்கோங்க. ஜஸ்ட் இதை எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுதான் இப்படிதான் நம்ம இதோட கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் இதோட ரியலிஸ்டிக்கான கெமிக்கல் ஃபார்முலா. இது நம்ம வந்து டயக்ராமேட்டிக்கா வரையணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு 4ல தான் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த காம்ப்ளெக்ஸான ஒரு பாண்டு வருது. அப்போ 4 முதல்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பிராக்கெட்டை போட்டுருங்க. 4ல இருந்து இது வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். என்னன்னு எடுத்துக்கிறேன் சார்? 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 1 என்னது? இது வந்து மீத்தைல். இது 1 என்னது? மீத்தைல். ஓகே, இப்போ இதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இந்த பாட்டு நான் 1ன்னு எடுத்துக்கிறேன், கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை நான் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ 2வது பாட்டுல என்ன வருது? ஈத்தைல் வருது. அப்போ ஈத்தைல் நீங்க எந்த பாட்டுல வருதுன்னு போட வேணாம், 1 தொடர்ந்து தானே இந்த ஈத்தைல் வருது. ஸோ அதனால வந்து 1 மீத்தைல் ஈத்தைல்னு போட்டுட்டு, அடுத்தது எத்தனை இருக்கு? 7 இருக்கு. 7ன்னா என்னது? ஹெப்ட். எவ்ரிவேர் இஸ் a சிங்கிள் பாண்ட், ஏன்னு. ஓகேங்களா? அவ்வளவுதான், சிம்பிள் மேட்ரு. இப்போ இதை பண்ணுவோமா? கீழே உள்ளதை பண்ணுவோமா? ஈஸியா இருக்கான்னு பாருங்க. 1 செகண்ட். இப்போ பாருங்க, சப்ப மேட்ரு இதெல்லாம் நமக்கு இல்லையா? முடிச்சிடலாம் வாங்க. பாருங்க, மேலே எழுதிக்கங்க. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. அதே மாதிரிதான் இதுவும் பண்ணுவோமா? கண்டிப்பா இது 4ல தான் இருக்கு. 4ல தான் இந்த பாண்ட் வருது. ஓகே, பிராக்கெட்டை போட்டுருங்க. அப்போ என்ன வரும்? இது வந்து 1 நான் கன்சிடர் பண்ணுவேன். அப்போ 1 சாரி, இது வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணுவேன். 1ல என்ன இருக்கு? மீத்தைல் இருக்கு. மீத்தைல் இருக்கு. சரி, ஓகே. மீத்தைலுக்கு அப்புறம் என்ன இருக்கு? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து 7 இருந்ததுதானே, என்ன 6 இருந்ததுதானே, ஒரு தடி பார்த்துருவோமா? அதை ஐ திங்க் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இருங்க வரேன். திஸ் யூ கேன் ரிமெம்பர். 7 இருந்தா என்னது, 8 இருந்தா என்னது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஜஸ்ட் அதை நீங்க ரிமெம்பர் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. 3. இப்போ அதை தொடர்ந்து எத்தனை இருக்கு? 1 2 3 இருக்கு. அப்ப என்ன போட போறோம்? ப்ரோபைல் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு 7 இருக்கா? அப்ப ஹெட் எவ்ரிவேர் சிங்கிள் பாண்ட் ஏன்னு. அவ்வளவுதான். இதுதான் இவ்வளவுதான் நம்ம பண்ண போறோம். சிம்பிள்ல புரிஞ்சுதா? ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு இப்போ யோசிச்சு பாருங்களேன். இமேஜின் பண்ணுங்களேன். இஃப் there are two same complex substitution attached. இப்போ two complex substitutions attached ஆயிருந்ததுன்னா எப்படி? அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை பார்த்துட்டு வந்துரும். சரிங்களா? 2 அப்படின்னா பிஸ், 3 அப்படின்னா ட்ரைஸ், 4 அப்படின்னா டெட்டாகிஸ், 5 அப்படின்னா பென்டாகிஸ். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க. இப்போ நான் இங்க இருந்து போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இப்போ இதே தான் நான் இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8. ஓகே ஓகே. இப்போ பாருங்க, ரெண்டு பக்கமும் கூட்டுங்களேன். இப்போ இந்த சைடு இங்க வருது 5ல வந்து ஓகே, அதாவது இருங்க வரேன் 1 செகண்ட். நான் ஃபர்ஸ்ட் ரைட் டு லெஃப்ட் பார்க்குறேன். லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா? ரைட் டு லெஃப்ட் பாருங்க, எங்க வருது? 4த்லயும் 4 + 5லயும் வருது. அப்ப என்ன வரும்? 9 வரும். லெஃப்ட் டு ரைட் பாருங்க. இப்ப 5 + எங்க வருது? 5 + 6. இங்க பார்க்கணும். 5 + 6ல வருது. இதே இது ரைட் டு லெஃப்ட். இங்க பாருங்க, ரைட், இது ரைட் சைடு உங்களுக்கு. அப்ப ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் பாருங்க. 4 + 5. 4 + 5ல வருதா? பாருங்க, 4 + 5 போட்டோமா? ஓகே, டன். டிகே அச்சா. இப்ப பாருங்க, இந்த சைடு பாருங்க. ஐ மீன் அப்போசைட், லைக் லெஃப்ட்ல இருந்து ரைட் போங்க. 5 + 6. சரிங்களா? 5 + 6 என்னது? என்ன வரும்? 11 வரும். அப்ப எது லோயஸ்ட் நம்பர்? ரைட் டு லெஃப்ட் தான் லோயஸ்ட் நம்பர். சோ நம்ம ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஓகே, புரிஞ்சுதா? ரைட் டு லெஃப்ட் எடுத்துக்கோமா? ரைட் டு லெஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? ஓகே, இப்போ எங்க வருது? 4th இதுல வருது. ஃபர்ஸ்ட் 4த்ல வருது. ஓகே, 4த்ல மட்டும் வருது, 5த்லயும் வருது. காம்ப்ளெக்ஸான சப்ஸ்டிடியூஷன்ஸ் ரெண்டுத்துலயுமே வருது. அப்போ என்ன என்ன எழுதி போறீங்க நீங்க ரெண்டுத்துலயும்? இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன், பிஸ்னா என்னது, ட்ரைனா என்னது அப்படின்னு. பிஸ்னா செய்ய ரெண்டுன்னு சொன்னேன்னா, அப்ப 2 இது இருக்குங்களா? அப்ப பிஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எங்க மீத்தைல்? இதுல வந்து மீத்தைல். அப்போ இங்கேயும் மீத்தைல் தானே இது. Are you understand what I'm trying to say? இங்கே மீத்தைல் தானே இது. அப்போ 2 மீத்தைல் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பிஸ்னா 2 போட்டோமா? அப்போ சும்மா ஜஸ்ட் பிராக்கெட் போட்டுக்கோங்க. மீத்தைல். அடுத்தது இதே இது நம்ம இப்படி 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 இருந்ததுன்னா 2 பாண்ட் இருக்கு. அப்ப இது என்னது? ஈத்தைல். 1 செகண்ட். ஈத்தைல் இப்படி இருக்கா? அது வந்து ஈத்தைல். 2 ஈத்தைல் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பிஸ் மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ ஈத்தைல். மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 9 இருக்கு. 9னா நானு. இது என்னது? ஏன். என்னது? எவ்ரிவேர் இஸ் a சிங்கிள் பாண்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் இவ்வளவுதான். இதை வந்து நீங்க சால்வ் பண்றீங்க. சரிங்களா? இது நீங்க சால்வ் பண்ண போறீங்க. அதுல ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன்.
ஓகே, இதை வந்து நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. சரிங்களா? இதை வந்து நீங்க தான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்லயாவது ஆர் இன்ஸ்டா ஐடியிலையானாவது ஆன்சர் பண்ணுங்க. ஐ மீன் நீங்க வந்து கிளாஸ்ல இருக்கவங்க, ஐ மீன் ஆன்லைன் கிளாஸ்ல பெருந்துன்னு இருக்கவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூ கேன் கமெண்ட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல வந்து நீங்க அந்த ஆன்சர் கமெண்ட் பண்ணணும். யூ மஸ்ட் வாண்ட் டு கமெண்ட் இன் at the end of the class. Okay, so just now okay, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரிவேர் சிங்கிள் பாண்ட், ஜஸ்ட் இங்க ரைட் பண்றேன் பாருங்க. எவ்ரிவேர் சிங்கிள் பாண்ட், எவ்ரிவேர் சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா அது என்னது? ஏன். எவ்ரிவேர் டபுள் பாண்ட், ஈன். இதை நான் தனியா செப்பரேட்டா எழுதுனாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். I think this is not better for me. Okay, we'll try. Okay, ஜஸ்ட் இதோட டயக்ராம், ஐ மீன் இது நம்ம எந்த இடத்துல இந்த டயக்ராம் வந்து எப்படி போடணும்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து ஐயூபேக். ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் என்ன சொல்லணும்னா. இப்ப நம்ம ஆல்கேன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? நான் சொல்றேன், அப்புறமே சொல்றேன். ஆல்கேன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு போங்க. டபுள் பாண்ட் should receive, ஓகேங்களா? டபுள் பாண்ட் should receive lowest number. ஓகேங்களா? அடுத்தது மேக்ஸிமம் multiple bond to be included in main chain. புரிஞ்சுதா? இதுல டபுள் பாண்ட் ஷுட் ரிசல்ட், அதாவது டபுள் பாண்டுக்கு லோயஸ்ட் நம்பர் இருக்கும். மேக்ஸிமம் மல்டிப்ளை பாண்ட் டு பி இன்க்ளூட், அதாவது மேக்ஸிமமா நம்ம மல்டிப்ளை பண்ண பாண்ட் வந்து பண்ண போற பாண்ட் வந்து மெயின் செயின் இருக்கும். இது உங்களுக்கு இப்ப இப்போதைக்கு என்ன சொன்னாலும் இது புரியாது. நீங்க இப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரிங்களா? இத நம்ம இப்ப போட்டு பார்த்தோம்னா ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். பாருங்களேன். போட்டேன். இது வந்து இங்க ஒரு பாண்ட் இருக்கு. சரிங்களா? இப்ப இதுக்கு நீங்க எப்படி நேம் வைப்பீங்க? How did you given this name? இந்த சைடு பாண்ட் இருக்கு, இங்கதான் பாண்ட் இருக்கு. அப்ப இங்க தான் நம்பரிங் ஆரம்பிக்கணும். 2 3 4 5 6 7 7 இருக்கு. ஓகேங்களா? ஓகே, now you can calculate. அப்போ 7 இருந்தா இது எந்த 7 இருந்தா இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஹெப்ட் அப்படின்னுவோம். ஏன் யூஸ் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. எவ்ரிவேர் டபுள் பாண்ட், அதாவது 2 டபுள் பாண்ட் இருந்தா நீங்க வந்து ஈன் யூஸ் பண்ணலாம். பட் there is no given 2 double bond, just 1 double bond will be given here. Double bond means this is a bond. ஓகேங்களா? this is one bond, this is one bond. You can calculate like this one. Okay, இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஹெப்ட் அப்ப ஏன் யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஈன் யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னா 2 டபுள் பாண்ட் வரலாம். மேபி இப்ப இங்கேயும் ஒரு டபுள் பாண்ட் வந்திருந்ததுன்னா யூ கேன் யூஸ் ஈன். அப்படி வரல இல்லையா? அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? அப்படியே விட்டுறணும். அப்போ இந்த இடத்துல என்ன, எந்த இடத்துல வந்து இந்த பாண்ட் இருக்கு? அப்ப 2ல ஸ்டார்ட் ஆகி 3ல முடியுது. நம்ம இந்த 2 மட்டும் நோட் பண்ணா போதும். 2. ஓகேங்களா? இப்போ உடனே ஈன் போடணுமா? போடலாம். ஏன்னா அதனோட நம்பர் வந்து டினோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஈன் போடலாம். நான் போடவே கூடாதுன்னு சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். எப்ப ஈன் போடணும், எப்ப ஈன் போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இதை ரிமெம்பர் வச்சுக்கணும். ஹெப்ட்னா என்னதுப்பா? 7பா. 2 அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து செகண்ட் இடத்துல வந்து இந்த பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஈன் லாஸ்டா தான் போடுறோம். இப்போ மேபி 2 டபுள் பாண்ட் வந்திருந்தது, 2 ட்ரிபிள் பாண்ட் வந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம வேற மாதிரி மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் நான் சொல்றேன். பட் அதுக்கும் ஈன் வரும், பட் அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அந்த ஹெப்டோடயே அது சேர்ந்து வர மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒன்ஸ் அகைன் டிரா பண்ணிக்கிறேன்.
Okay, I hope you can see this picture, see this diagram. Okay, first எங்க bond start ஆகுது, இங்கே bond start ஆகுது. So you can mention 1 2 3 4 5 6. இப்ப பாருங்க, இது வந்து நம்ம இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்ப நம்ம இதை எடுத்துக்க தேவையே இல்லை. ஏன்னா இதுல எந்த ஒரு டபுள் பாண்டோ எதுவுமே மென்ஷன் ஆகல. இதை வந்து இப்போதைக்கு பார்க்காதீங்க, இது வரைக்கும் மட்டும் பாருங்க. இப்போ 3 கொடுத்துருக்காங்க, இதை நான் 4 எடுத்துக்கிறேன், இதை நான் 5 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ 5 இருக்கு. இப்போ இதை பார்க்காதீங்க. இப்போ தேர்ட் இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து தேர்ட்ல இருந்து 5 இருக்கு, 3ல இருந்து 5 இருக்கு. அப்ப என்னன்னு சொல்வீங்க? தேர்ட் இடத்துல 5 வரைக்கும் போகுது. அப்போ இதை வந்து பென்ட்னு மென்ஷன் பண்ணுவோமா? பென்ட்னு மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? எங்க எங்க இதாகுது? ப்ரோப், அதாவது தேர்ட்ல இதாகுது. அப்போ லெட்டர்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ப்ரோபைல், ப்ரோபைல் பென்ட். ஏன்னா தேர்ட் இதுல 5th வருது. சரிங்களா? எங்க வருது இந்த பாண்டு? 1ல வருது, 4ல வருது. 1ல ஸ்டார்ட் ஆகுதுங்களா, 4லயும் ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப என்ன போடணும்? 2 பாண்ட் வருது. அப்ப ஈன் அப்படின்றது வந்து வெறும் ஒரு டபுள் பாண்ட் வந்து ஈன் மென்ஷன் பண்ணுவோம். 2 டபுள் பாண்ட் வந்திருக்கு, அப்ப டை ஈன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுமா? இது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை ரிமெம்பர் வச்சுக்கோங்க. தேர்ட் இதுல இருந்து நமக்கு இந்த மாதிரியான ஈன் ஆப்ஷன் வருது. எம் ஃபர்ஸ்டா இ ஃபர்ஸ்டா? இ தான் ஃபர்ஸ்ட். அப்ப தேர்ட் இதுல ஈன்னு வருது. சரிங்க, அப்ப தேர்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேர்ட் இதுல இருந்து ஈன் வருது. ஓகே, தேர்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லெட்டர்ஸ்ல ப்ரோப் அப்படின்னுவோம். இங்க இருந்து மேல போறதுனால இதை நம்ம பைல், ப்ரோபைல் அப்படின்றோம். ப்ரோபைல். 5th என்னன்னு சொல்றோம்? அதாவது சாரி, ஃபோர்த்ல இருந்து தனியா இன்னொன்னு வருது. 4th இருந்து பாண்ட் வருது. அப்போ ப்ரோபைல் பென்ட் 1,4 டைன். சரிங்களா? இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண கண்டிப்பா வந்துடும். பென்ட், இதுதான் பென்ட். ஓகேங்களா? இது வந்து பென்ட். நல்லா பாருங்களேன், ஒண்ணுமே இல்லைங்க. ப்ரோபைல், ப்ரோப்னா என்னது? ஃபர்ஸ்ட் இது முதல்ல நான் ஞாபகம் வச்சுங்க. ப்ரோப்னா என்னது? தேர்டு. ஓகேங்களா? ப்ரோபைல் பென்ட் அப்படின்னா 5th. அப்ப 3ல ஸ்டார்ட் ஆகி 5ல முடியுது பென்ட். சாரி, நான் முன்னாடி தப்பா சொல்லிட்டேன், 4ன்னு சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இப்பதான் எனக்கு கமெண்ட்ல வந்திருந்தது, போன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தப்பா சொல்லிட்டேன். தேர்ட்ல வந்து ப்ரோப். சரிங்களா? தேர்ட்ல வந்து என்ன இருக்கு? ப்ரோபைல். அப்போ ப்ரோப். பென்ட் அப்படின்றது வந்து என்னது? இது என்ன? பென்ட் அப்படின்றது வந்து என்னது? 5th. அப்போ 5th போய் எண்ட் ஆகுது. அப்போ ப்ரோபைல் பென்ட். ஓகேங்களா? எங்க வந்து பாண்ட் வருது? டபுள் பாண்ட் 4த்லயும் 1ஸ்ட்லயும் வருது. நம்பர் வைஸ் 1 தான் ஃபர்ஸ்ட். அப்போ 1,4. டபுள் பாண்ட்னா என்னன்னு சொல்லுவோம்? ஈன்னு சொல்லுவோம். ஒரு டபுள் பாண்ட் இருந்தா ஈன்னு சொல்லும் போது, 2 டபுள் பாண்ட் இருக்கும் போது அதை நம்ம டைன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஐ ஹோப் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் பார்த்துருவோமா? இன்னும் கொஞ்சம் இதை வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்றோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் போர்டு தான். I think this diagram is not very well. One second. Okay. One. ஓகே, இப்போ எங்க இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? இங்கிட்டும் அதே மாதிரி இருக்கு, இங்கிட்டும் வந்து இப்ப இங்கிட்ட இருந்து போடுங்களேன், சும்மா எக்ஸாம்பிள் போடுறேன். ஜஸ்ட் we can do this. okay 1,
2, 3, 4, 5. ஓகேங்களா? இப்போ இதே தான் நான் இங்க இருந்து போடுறேன். 1, 2, 3, 4, 5ன்னு வரும். சரிங்களா? இப்போ இப்போ இங்கிட்டு பார்த்தாலும் எனக்கு எங்க இருந்து வருது? 3ல வருது. இங்கிட்டு பார்த்தா வந்து 2ல இருந்து வருது. சரிங்களா? அப்போ ஒன் செகண்ட். சாரிப்பா, ஒன் செகண்ட். இப்போ இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இப்போ லாங் பாண்ட் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? லாங் செயின் எப்படி வரும்? இப்போ இங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் இங்க 1 போட்டுக்கிறேன், இங்க 3 போட்டுக்கிறேன், இங்க வந்து 4 போட்டு சாரி, இங்க இங்க வந்து 4 வந்துருது. ஏன்னா இது ஒரு பாண்டு தானேயா? இது வந்து 4, இது 6. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இந்த இடத்துல தேர்ட் இதுல இருந்து தானே பிரியுது. லைக் அப்ப தேர்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 3 பாண்ட் ஐ மீன் 3 லைன்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம ஈத்தைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? ஈத்தைல்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் 4. ஏன் 4? ஏன்னா இந்த ஃபோர்த்ல இருந்தும் ஒரு ஈத்தைல் பிரியுது. ஒரு சாரி, இங்க ஃபோர்த்ல இருந்து ஒரு மீத்தைல் பிரியுது. அப்போ இது வந்து நம்ம மீத்தைல்னு எடுத்துக்கணும். சரிங்களா? மீத்தைல். இப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. இதை நீங்க பார்க்க கூடாது, இதுதான் நீங்க பார்க்கணும். அப்ப 6 இருக்கு. 6ன்றது என்னன்னு சொல்லுவோம்? ஹெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப ஹெக்ஸா. ஏன் ஹெக்ஸான்னு சொல்றோம்? ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கு. இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்கு, இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ நம்ம ஹெக்ஸ் அப்படின்னா எக்ஸேன் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணோம்னா சிங்கிள் பாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து டபுள் பாண்ட் எல்லாத்துலயும் இருக்கனால ஹெக்ஸா அப்படின்னு யூஸ் பண்றோம்ப்பா. அண்ட் தென் பாருங்க, இப்போ வந்து லைக் எந்தெந்த இடத்துல வந்து இதாகுதுன்னு பாருங்க. ஈன் வருது. ஐ மீன் நமக்கு தெரியும் டபுள் பாண்ட் வரதா நம்ம ஈன்னு சொல்லுவோம். அப்ப எங்கெங்க ஈன் வருது? 1ல வந்து ஈன் வருது. அப்ப 5லயும் ஈன் வருது. 5லயும் ஈன் வருதுங்களா? சோ அப்ப வந்து என்ன சொல்லுவோம்? 1, 5. அப்ப 2 ஈன் வந்திருக்கு. அப்ப 2 ஈன்னா 2னா என்னது? டை. டை ஈன். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஒன் செகண்ட், I'll be back. ஒரு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. I'll be back there. ஓகே, இப்போ மட்டும் நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். Okay, if the main chain of the main chain, they are 2 or more double 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 or triple bonds, then add a after the word root. அதாவது ஒன்றும் இல்லை, இஃப் த மெயின் செயின் தே ஆர் 2 ஆர் மோர் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பாண்டு இருக்கும்போது என்ன சொல்லணும்னா, இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு நான் பாண்டு வரைஞ்சிருக்கேன் சும்மா. இப்போ இப்படி இருந்தது அப்படின்னா இங்கேயும் ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ 2 ஆர் ட்ரிபிள் பாண்ட், இப்போ டபுள் பாண்டே 2 இருக்கு. 2 டபுள் பாண்ட் ஆர் 2 ட்ரிபிள் பாண்ட். இங்க பாருங்களேன், இது வந்து ட்ரிபிள் பாண்ட், இது வந்து ட்ரிபிள் பாண்ட். சரிங்களா? அப்போ 2 ட்ரிபிள் பாண்ட் 2 டபுள் பாண்ட் இருந்தா ஏ வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஹெப்டா, பென்டா அந்த மாதிரி ஏ. புரிஞ்சுதா? ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது பார்ப்போமா? ஆல்கைன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? வந்து ஆல்கைன்ஸ் பார்த்துருவோம். ஆல்கைன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஆல்கைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 டபுள் பாண்ட் 2 ட்ரிபிள் பாண்ட், அதை வச்சு தான் இங்கே பார்க்க போறோம். ஓகே, இப்படி ஒரு பாண்ட் இருக்கு. சரிங்களா? ஒன் செகண்ட்.
சாரி, ஒன் செகண்ட். ஓகே, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, இப்போ வந்து ஒன் செகண்ட், ஐ வில் கன்ஃபார்ம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிறேன். ஓகே, டன். பாருங்க, 1 2 3 மொத்தம் எத்தனை இருக்கு? மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. யூ கேன் கவுண்ட் இட். 4 கார்பன் இருக்கு. இது வந்து 4th, அதாவது 1 2 3 4 கார்பன் உண்டு. அப்ப 4னா என்ன வரும்? பியூட் வரும். ஓகேங்களா? பியூட். ஓகே, இந்த ஈன் எங்க இருக்கு? 1ல இருக்கு. சரிங்களா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொன்னு இப்ப நம்ம ஒண்ணு சின்னதா சால்வ் பண்ணோம்னா நமக்கு இது வந்துடும். பாருங்க, இப்ப அடுத்தது ஒன் செகண்ட். ஐ திங்க் பேடு கொஞ்சம் அடுத்து. ஒன் செகண்ட். இங்க பாருங்க, இது வந்து 1 இன், ஓகே, இப்படி வரும். ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாண்ட், இங்க ஒரு பாண்ட் இருக்கு. சரிங்களா? அந்த பாண்டு தெரியணுன்றதுக்காக நல்லா கொஞ்சம் தள்ளி தான் வரைஞ்சிருக்கேன். மோஸ்ட்லி அந்த பிரிண்டட்லலாம் அந்த அளவுக்கு தள்ளி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இங்க பாருங்க, இப்படி இருக்கும். இப்போ நீங்க எந்த சைடு இருந்து கவுண்ட் பண்ணீங்க? பாண்ட் இந்த சைடு இருந்து ரொம்ப நியரஸ்டா ஸ்டார்ட் ஆகுது இங்க தான். அப்போ 1, this is 2, இந்த கார்னர் வந்து 2, இந்த கார்னர் வந்து 3, இந்த கார்னர் வந்து 4, இது வந்து 5 6 7, வாட் எவர் உங்களுக்கு எந்த இது கன்வீனியன்ட்டா இருக்கோ போட்டுக்கணும். இப்போ இப்படி இருக்கு. இதுக்கு நீங்க என்ன நேம் வைப்பீங்க? இதுக்கு என்ன நேம் வைப்பீங்க? எத்தனைக்கு 7 இருக்கு. அப்போ 7 இருந்தா என்னது? 6 இருந்தா என்னது? 7 இருந்தா என்னது? நமக்கு தெரியும் இல்லையா? 6னா வந்து ஹெக்ஸ், அப்ப 7னா ஹெப்ட். ஹெப்ட். ஓகே, இங்க என்ன போடலாம்? ரெண்டுமே டபுள். இங்க பாருங்க, இங்கேயோ அதாவது 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. ஏன் 1 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு, அதனால ஏ போடல. இப்ப 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு, அப்ப ஏ போடணும். இங்க இருக்கு செகண்ட், இது வந்து 1, இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 2 கமா 4 டைஈன். சரிங்களா? ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு, அதனால ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப அடுத்தது போகுமா? இது நீங்க ஜஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண அது அப்படியே வந்துடும். சரிங்களா? டோன்ட் வரி அபௌட் இட், ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, அது வந்துடும். ஆனா நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஐ அக்ரி தட். ஓகே, லெட் வி see. ஓகே, இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்க. சாரி, இன்னும் போட்டு முடிக்கல. ஒன் செகண்ட். ஆமா, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்ப்போம். ஓகே, இதுதான் இப்போ டயக்ராம். ஓகேங்களா? இப்போ நீங்க இதை எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? எங்க இருந்து கவுண்ட் பண்ணணும்? ரிமெம்பர், பாண்ட் எந்த சைடு ஸ்டார்ட் ஆகுதோ அங்கதான். பாண்ட் இந்த ரெண்டு சைடும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எந்த சைடு என்ன தொடக்கலாம்? நான் இங்க இருந்து தொடங்குறேன். 1. ஓ, இது வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து 2, இது ஒரு பாண்டு தான். 2. அப்போ இது வந்து 3, இது வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது வந்து நான் 5ன்னு எடுப்பேன். இதை வந்து நான் 6ன்னு எடுப்பேன். இதை வந்து கார்பன் 6ன்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல 7 எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ இத வந்து நீங்க எப்படி வந்து நேமிங் பண்ணுவீங்க? நம்பரிங் பண்ணுவீங்க? நம்பரிங் ஆல்ரெடி பண்ணியாச்சு. நேமிங் எப்படி பண்றது? எங்க வந்து அந்த பாண்ட் இதாகுது? 3ல இருந்து மீத்தைல் வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மீத்தைல் வந்து 2 பாண்ட் வருது, அப்ப அது ஈத்தைல் இல்லைங்களா? 2 வருது, 3ல ஸ்டார்ட் ஆகி 1 2 2 இருக்கு, அப்ப ஈத்தைல். 3 ஈத்தைல். எத்தனை இருக்கு மொத்தம்? 6 இருக்கு, அப்ப ஹெப்டா. ஹெப்டா. எந்தெந்த இதுல வந்து இந்த கார்பன் வந்து
அந்த பாண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது 1ல ஸ்டார்ட் ஆகுது. இது இங்க இருந்து 1 இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 1 அதே மாதிரி இங்கேயும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்படி தானே வருது பாண்டு 6. அப்ப கமா 6 டையின். இங்க பாருங்கப்பா 1ல இருந்து தான் 2க்கு போகும், 6ல இருந்து தான் 7க்கு வரும். அப்ப எங்க பாண்ட் வந்து இருக்கோ அந்த இடத்த கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, அடுத்தது இந்த செட்ல இருந்து பார்ப்போம். இப்ப நம்ம இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது போலாம். ஓகே, இங்க பாருங்க. இப்போ okay okay I hope you can understand this. 1 சரிங்களா? இப்போ நான் கீழ இருந்து ஐ மீன் என்ன சொல்றது, ரைட் டு லெஃப்ட் எடுக்கணும், லெஃப்ட் டு ரைட் எடுக்கணுமா? லெஃப்ட் டு ரைட் எடுத்தா இங்கே தான் பாண்ட் வருது. அப்ப நான் சாரி ரைட் டு லெஃப்ட் எடுத்தா இங்க இருந்து இங்கே பாண்ட் வருது. இப்போ நான் அதே இது லெஃப்ட் டு ரைட் எடுத்தேன் அப்படின்னா இங்கேயே பாண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப இங்க என்ன எடுக்கணும்? நான் 3 4 5 5 இருக்கு. இப்போ எப்படி வந்து நான் எடுக்க போறேன் அப்படின்னா, அங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம், நல்லா பாருங்க. லெஃப்ட் டு ரைட் எடுத்தேன் அப்படின்னா 1 கமா ஐ மீன் 1 + 3 பாருங்க, ஜஸ்ட் ஐ கேன் மார்க் திஸ் 1 3 ஓகேங்களா? 1 3 இந்த இடத்துல வந்து இருக்கு. எங்க பாண்ட் இந்த 1ல வந்து இந்த பாண்ட் இருக்கு, 3ல வந்து இந்த பாண்ட் இருக்கு. சரிங்களா? அப்போ 1 + 3. அப்போ அது இது ரைட் டு சாரி 1 செகண்ட், ரைட் டு லெஃப்ட் எடுத்தேன்னா 1 2 3 4 5 எங்க பாண்ட் வருது? 5 + 3ல பாண்ட் வருது. இதோட வேல்யூ என்ன? 8, இதோட வேல்யூ 4. எது லோயஸ்ட் வேல்யூ அதை தான் நம்ம நம்பரிங்கா எடுப்போம் இல்லையா? இதுதான் நமக்கு லோயஸ்ட் வேல்யூ. ஓகே, இப்போ இதுக்கு நேம் வச்சிருவோமா? எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அப்ப பென்ட் வரும், பென்ட் வரும். ஓகே, என்னாச்சு? 1 செகண்ட். ஓகே, இங்க பாருங்க, இப்போ வந்துருச்சு. இப்ப பாருங்க 5 இருக்கு. அப்ப பென்ட் வரும். 2 டபுள் பாண்ட் இருக்கா? இல்ல. அப்ப ஏ வராது. ஓகே, எத்தனை ஈன்னு இருக்கு? எத்தனை இஎன்இ எத்தனை இருக்கு? ஒய்என்இ எத்தனை இருக்குன்னு பாருங்க. இஎன்இ 1 இருக்கு. எங்க இருக்கு? 1ல 1 இருக்கு. இப்போ 1 இஎன்இ. இப்போ இது ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அப்ப எதுல இருக்கு? 3ல டபுள் பாண்ட் இருக்கு, 3ல இருக்கு. புரிஞ்சுதா? ஈஸி, சிம்பிள் மேட்டர், ஒண்ணுமே இல்லை. இப்ப அடுத்தது பார்ப்போமா? இங்க பாருங்க, நான் இங்க ஒரு பாண்ட் வரைகிறேன். பாண்ட் போடல, இங்க ஒரு ஈனு சாரி மெத்தலு, அப்புறம் வரவே வராது எனக்கு. ஓகே, வரைஞ்சிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் நம்பரிங் போட போறேன். எங்கிட்ட இருந்து போடணும்? பாண்ட் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இங்க இருந்தா போட போறேன் நான் நம்பர் 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? எத்தனை இருக்கு? 7 இருக்கா? how is it come 7 7 எதுக்கு வச்சுக்கிட்டு 7 நாமே
ஐ திங்க் ஏன் மிஸ் பண்ணிக்குமான்னு பாருங்க, ஏதாவது தப்பு பண்ணிக்குமா. நோ 7 தான். ஓகே 7. ஓகே இப்போ 7 வந்துருதா. ஐ திங்க் 6ஓட வச்சுக்கலாமே, 7 வரைக்கும் போயிட்டு. ஐ திங்க் இது தேவையே இல்லை ஒன்றும் சொல்ல போனா. 6 வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஓகே இப்போ எந்த இடத்துட்டு வந்து அந்த குரூப் வருது. சாரி, இன்னும் நான் டிராயிங்கே முடிக்கலப்பா. சி ஹச் ஓகே, இதுதான் இப்போ இது கொடுத்துருக்காங்க. இப்போ இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, நம்பரிங் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், தேர்ட் பிளேஸில் 1 2 3. அப்போ 3க்கு என்ன வரும், மீத்த லைக் படித்தோம் இல்லையா, அதாவது இன்னும் சொல்லணும்னா 3 வந்துருச்சு. அப்போ 3 போக இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. I'm extremely sorry, டயக்ராம் மாற்றி மாற்றி போட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாம் வாங்க, நம்ம தானே. 7 எடுத்துப்போம், ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். 3 ஏன்னா ஆல்ரெடி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். 3 இப்போ வந்து எத்தனை இருக்குது பேலன்ஸு, 1 2 3 4 இருக்கு. 4 இருந்தால் என்னது, பியூட்டைல்னு போட்டுக்கோங்க. பியூட்டைல். அடுத்தது பியூட்டைல். எத்தனை இங்கே வருது, 1 2 3 4. எப்படி இது எத்தனை எடுப்ப, 3 4 5. இடத்துல பாண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் கவுண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஓகே 5 இருக்கு. அப்போ 5 எத்தனை வரும், அந்த டேபர் காலம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருந்தா மட்டும்தான் இது எல்லாத்தையும் நம்மளால போட முடியும். சரிங்களா, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை ஞாபகம் வச்சுக்கலன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. 5 இருக்கு. அப்போ 5 என்ன வரும், பென்ட்டு வரும். 1 ஈன் எந்த இடத்துல லைக் ஈன் வந்து 1ல வருது. ஓகே 1 பிளேஸ்ல வந்து ஈன் வருது. இப்போ 4th பிளேஸ், அதாவது 1 2 3 4th, இந்த இடத்த 4th நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. 4th பிளேஸ்ல தான் என்ன வருது, 3 கார்பன் லைக் 3 மாலிகுல் வரனால அது ஈன்னு எடுப்போம். 4th இதில் ஈன்னு வருது. இன்னும் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இருங்க வரேன், மட்டும் ரப் பண்ணிட்டு வரட்டுமா, இருங்க வரேன், ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுவாங்க. 1 செகண்ட். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த டயக்ராம் மட்டும். ஓகே இப்போ பாருங்க, இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ நேமிங், இப்போ நான் நம்பரிங் எங்கேருந்து பண்ணணும், ஏன்னா இங்கே தான் பாண்ட் இருக்கு, இங்கேருந்து தான் நான் பண்ணணும். அப்போது இருங்க வரேன், நான் இன்னும் சைஸ் கூட இது குறைச்சிக்கிறேன் உங்களுக்காக. ஓகே இது வந்து 1, சரிங்களா. அப்போது இது வந்து என்ன வரும், 2 வரும், இது 3 வரும். அப்போது இந்த இடத்த எனக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு நேமிங் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஓகேங்களா. அப்போது பாருங்க, தேர்ட் இடத்துல 4 5 6, எனக்கு அது தேவையில்லை. எந்த இடத்துல வந்து அந்த செப்பரேஷன் இருக்கு, எந்த இடத்துல அந்த செப்பரேஷன் இருக்குன்னு மட்டும் பாருங்க. தேர்ட் இடத்துல வந்து செப்பரேஷன் வருது. ஓகே தேர்ட் இடத்துல செப்பரேஷன் வந்து எங்க வரைக்கும் போறது, தேர்ட் இடத்துல செப்பரேஷன் வந்து 4th போறது இல்லைங்களா. இன்னும் சிம்பிளா சொல்றேன் இருங்க, உங்களுக்கு இது கூட வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். இருங்க வரேன், இங்க பாருங்களேன், நல்லா கவனிக்கணும், ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க 1 2, இந்த இடம் 3,
இந்த இடத்த நான் 4ன்னு கன்சிடர் பண்ணுவேன். ரெண்டுமே சேர்த்து 4 5. am I right? 5 கவுண்ட் பண்ணுங்க. 3 தேர்ட் இடத்துல ஒரு செப்பரேஷன் ஆகுது. ஃபோர்த்தில் தான் அந்த கார்பன் வந்து வருது. அப்போ பியூட்டைல். இப்போ எத்தனை மொத்தமா இருக்கு? 5 இருக்கு. 5 என்னது? பென்ட். ஏ வருமா? வராது. ஏன்னா ரெண்டுத்துலயுமே டபுள் பாண்ட் இருந்ததுன்னா ஏ போடலாம், இல்ல. ஸோ அதனால ஈன்னு வந்து 1ல் வருது. இது ஒரு பாண்டு, இது ஒரு பாண்டு, இது ஒரு பாண்டு. அப்ப டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப டபுள் பாண்ட் இருந்தா என்ன எடுப்போம்? இது ஒன்று இருக்கு. இது வந்து கார்பன் நார்மலா இருக்குது. ஓகே, ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி இல்லைன்னா இதை நான் வேற மெத்தட்ல போட்டு காட்டுறேன். பட் நவ் ஐம் நாட் ஏபிள் டு கெட் இட் தட். ஸோ டெஃபினெட்லி நான் போட்டு காட்டுறேன். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்ப்போமா? ஒன் டூ த்ரீ. ஓகே, 3 போட்டிருக்கேனா? இந்த இடத்துல வந்து 1 2 this part. ஓகே, ஐ ஹோப் இது. இப்போ பாருங்களேன், நேமிங் ஐ மீன் நம்பரிங் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட். இங்கே தான் பண்ணுவோம். ஏன்னா இங்கே தான் ட்ரிபிள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 2 3 4 5 6 7 8 8. ஓகேங்களா? அப்போ 8 இருந்தா என்னது? ஆக்ட். 2 டபுள் பாண்ட் 2 ட்ரிபிள் பாண்ட் இருக்கா? இல்ல, ஒரே ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ ஆக்ட் மட்டும்தான். எங்க வந்து டபுள் பாண்ட் வருது, எங்க சிங்கிள் பாண்ட் வருது? எங்க டபுள் பாண்ட் வருது, எங்க சிங்கிள் பாண்ட் வருது? பாருங்க, எங்க டபுள் பாண்ட் வருது, எங்க சிங்கிள் பாண்ட் வருது? இங்கதான் சிங்கிள் பாண்ட் வருது. அப்ப 6ல வந்து ஈனு, 1ல வந்து இன்னும் இருக்கு. ஈ வந்து வவல் சவுண்ட். லாஸ்ட்ல உள்ள ஈயை மட்டும் கிராஸ் பண்ணிருங்க. லாஸ்ட்ல உள்ள ஈயை மட்டும் கிராஸ் பண்ணிருங்க. லாஸ்ட்ல உள்ள ஈ வந்து கிராஸ் பண்ணிடணும், மறந்துடக்கூடாது. வவல் சவுண்ட் கேன்சல். இ ஏ ஐ ஓ யூ. ஓகேங்களா? இப்போ பாருங்க, அடுத்தது பார்ப்போமா? ஈஸி. I think this diagram is not perfect. ஓகே, இப்போ நான் நம்பரிங்கும் பண்ணிட்டேன்.
எத்தனை இருக்கு மொத்தம் டோட்டலா 7 இருக்கு. அப்ப ஹெப்ட் ஏ வருமா? ஏன்னா பிகாஸ் 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. அப்ப ஏ போடலாம் தாராளமா. 2 ட்ரிபிள் பாண்ட் இல்லைனாலும் 2 டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ யூ கேன் புட் ஏ. ஓகேங்களா? எங்க வந்து டபுள் பாண்ட் இருக்கு? 1லயும் 3லயும் டை ஈன், அதாவது 2 ஈன் இருக்கு. ஸோ 6th வந்து ஐன் இருக்கு. ஆமா ரைட்? ஓகே, இவ்வளவுதான். ஹெப்ட்னா 7, 1லயும் 3லயும் டபுள் பாண்ட் இருக்கு. இதுல வந்து ட்ரிபிள் பாண்ட், இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு இருக்கு. ஸோ 6th வந்து ஈன். ஓகே, ஓகே. இப்போ வந்து அடுத்தது சைக்ளிக் காம்பவுண்ட்னா என்னன்னு சும்மா ஒரு எப்படி பார்க்கணும் மட்டும், சைக்ளிக் காம்பவுண்ட்னா என்னன்னு பார்ப்போமா? ஐ திங்க் டைம் எவ்வளோ ஆயிடுச்சு. ஓகே, ஒரு 15 மினிட், ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். சைக்ளிக் காம்பவுண்ட் என்னன்னு பார்க்க. சைக்ளிக் காம்பவுண்ட், சைக்கிளிக் காம்பவுண்ட் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ்ல வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சைக்ளோன் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கிறேன். ஷேப்ஸா வரும் இங்க, இருங்க வரேன். கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது. ஓகே, ஹெக்ஸகன் ஷேப் ஐ திங்க் இருக்கா? குட். ஓகே, அடுத்து ஒரு ஹெக்ஸகன் ஷேப் வரும். ஓகே, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனோட இருக்கு, ஆட்டோ அப்புறமேல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன் செகண்ட். இப்படி கிளியர் பண்றது ஒன்றும் இல்லை, இருங்க போட்டுருவோம். இந்த பெண் வேற அடிக்கிறது மக்கார் பண்ணுது. ஹெக்ஸகன் ஷேப்பா இருக்கு, இல்லைன்னா போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். மக்கார் பண்ணுதே. இதுதான் 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலான்னு பார்த்தேன். விடுங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. என் கண்ணில் போட்ட விட நல்லா இருக்கும்.
ஓகே இப்போ ஜஸ்ட் இதனோட நேமிங்ஸ் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ ட்ரையாங்கிள் சைக்கிள் மாதிரி இருந்தனால இது நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா சைக்ளோ எத்தனை இருக்கு 1 2 3 இருக்கு. அப்போ ப்ரோபேன். சரிங்களா? அந்த நேமிங் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. 4 இருக்கு, 4 கார்பன் 1 2 3 4. இது சைக்ளோ சுத்தி சுத்தி இருக்கனால இதை வந்து நம்ம சைக்ளோன்னு சொல்லுவோம். சைக்ளோ பியூட்டேன். ஓகேங்களா? சைக்ளோ பியூட்டேன். ஓகே, ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ இது வந்து இப்போ பாருங்க, இது ரொம்ப ஈஸி தான். பாருங்க, இந்த இடத்துட்ட ஒரு மீத்தேன் வரைஞ்சுக்கிறேன், இந்த இடத்துல ஒரு மீத்தேன் வரைஞ்சுக்கிறேன். இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் 1 2. இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பாண்ட் இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன் ஸ்டார்ட் பண்ணால் இங்கே போய் இப்படி முடிக்கணும். 1,2ல டைமெத்தில் இருக்கு, 2 மெத்தில் இருக்கு. இங்க ஒரு மெத்தில், இங்க ஒரு மெத்தில். மெத்தில் இருக்கு. இது சைக்கிள் மாதிரி இருக்கனால சைக்ளோ. 5 இருக்கிறதுனால பென்டா. எவ்ரிவேர் இஸ் a single bond, pentane. ஓகே, குட். இப்போ அடுத்தது பார்த்துருவோமா? பாருங்க, இங்கே ஒரு பாண்ட் இருக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாண்ட் இருக்கிறனால இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5. இப்போ எத்தனை இருக்கு? சைக்கிள் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் சைக்ளோ எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அப்போ பென்ட். எவ்ரிவேர் இஸ் a single bond. பென்டேன். பென்டேன் வேணாம்னு நினைக்கிறேன், பென்ட்டுனே போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து ஈன் வருது. சரிங்களா? உள்ளுக்குள்ள ஒரு ஒன்று கிரியேட் ஆகுறதுனால, வெளியில கிரியேட் ஆனால் ஓகே, உள்ளுக்குள்ள கிரியேட் ஆகுறதுனால ஸோ 1 ஈன்னு போட்டுக்கோங்க. 1ல தான் ஈன் வருது. சரிங்களா? இது பாருங்க, இந்த டயக்ராம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 1 2 3 4 5 6 இருக்கு. 1லையும் 2லையும் டைமெத்தில் இருக்கு. சைக்கிள் மாதிரி இருக்கனால சைக்கிளோ. 6 இருக்கிறதுனால 6 கார்பன்ஸ் இருக்கிறதுனால ஹெக்ஸா. ஹெக்ஸ் ஏ வராது, ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா? அப்போ ஹெக்ஸ். எங்க வந்து ஈன் இருக்கு? 1ல வந்து ஈன் இருக்கு. சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். இவ்வளோதான் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஒரு 2 மட்டும் பார்த்துடலாம். அதோட we can close now. Okay, one second. One 2 3 4. 1ல வந்து எத்தில் இருக்கு, 2ல வந்து மெத்தில் இருக்கு. 1 2 அப்போ 2 இருக்கு, அப்போ எத்தில். இது வந்து மெத்தில். சரிங்களா? ஒரு கோடு இருந்த மெத்தில், 2 கோடு இருந்த எத்தில். ஸோ இது சைக்கிள் மாதிரி இருக்கனால சைக்ளோ. எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்போ பியூட்டு. உள்ளுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கனால ஏன் போட முடியாது. ஸோ எதுல வந்து உள்ளுக்குள்ள பாண்ட் இருக்கு? அப்போ 1ல இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, இப்படி இருக்கு. இப்போ நான் இங்கிருந்து எடுக்கணும். 1 2 3 4 5 6. எங்க இருந்து வந்து இந்த பாண்ட் இதாகுது? 1ல இருந்து இதாகுது. ஸோ 1 போட்டுக்கோங்க. சைக்கிள் மாதிரி இருக்கனால சைக்ளோ. எத்தனை இருக்கு? 6 இருக்கு. சாரி 6 இருக்கு. பட் ஆனாலும் இதை பாருங்க, இந்த கோணையும் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ வந்து இந்த கோணையும் நோட்டீஸ் பண்ணுங்க. இதுல வந்து எத்தனை கார்பன் வந்து இருக்க முடியும் அப்படின்றதையும் பாருங்க.
இவன் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 3 இருக்கு. இங்க பாருங்க 1 2 3. அப்ப எத்தனை வரும்? சைக்ளோ ப்ரோபைல். ஓகே, இந்த 3 முடிச்சிட்டோம். அப்ப இங்க எத்தனை இருக்கு? இதுலயும் சைக்கிள் மாதிரி தானே இருக்கு. சைக்ளோ எத்தனை இருக்கு? 6 இருக்கு. 6 இருந்தா என்னது? ஹெக்ஸா. இங்க ஏதாவது உள்ள இது இருக்கா? இல்ல. அப்ப ஏன்னு போட்டுக்கலாம். சரியா? அப்ப ஏன்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் தென் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, we can prioritize the ring that is bigger in size. எந்த ரிங் பிக்கரா இருக்கோ அதுதான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ்னு ஒன்று அடுத்தது பார்ப்போம். அதில் பிக்கராக இருக்கிறத எப்படி எடுத்து நம்பரிங் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஐ திங்க் வி கேன் க்ளோஸ் இட் நவ். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதோட ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.